கோவில் வந்து அம்பாள் ரொம்ப விசேஷமா இருக்கா. 3 சக்திகளா இணைஞ்சி ஒரு சக்தியா இருக்கா. இங்க வந்துதான் நான் நல்லது எல்லா நல்லதுமே நடந்தது. ஒருவேளை சோறு திங்கிறனா ஐயாவோட தான் நாங்க திங்கிறோம். அந்த எல்லாமே ஒரு விஷயமும் அம்மாவால தான் நடந்திருக்கு. என்ன சொன்னாங்க, ரெட்டை மாலை ரெட்டை தேங்காய் ஒடி பையனுக்கு பரிகாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் திருமண தடையெல்லாம் நீங்கி திருமணம் நடக்கும் அப்படின்னு நல்லா இருக்கிறோம். என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்ல வருமானமும் கிடைக்குது. இதுக்கு எல்லாம் காரணம் எங்க குருவோட ஆசீர்வாதமும் எங்க துர்காமாவோட ஆசீர்வாதம். ஐயாவோட அனுகிரகத்தினால எனக்கு வந்து நல்ல வேலையும் கிடைச்சது. நல்லா இப்போ ஸ்டாஃபாகவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் முந்திக்கு, இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. எங்க கஷ்டம் எல்லாம் இல்ல, முந்திக்கு எவ்வளவோ பரவாயில்ல. சொன்னதுதான் ஐயா வந்து சொன்னாங்க, இது மாதிரி பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பொண்ணு பிறந்துச்சு. வந்து கேட்காதுக்கு முன்னாடியே எனக்கு கடை வந்துடும் அப்படின்னு ஐயா வாக்கு கொடுத்தாங்க. இப்ப நல்லபடியா எனக்கு 4 மாசம் ஆகுது கடை வந்து. இதை விட நான் நல்லா இருக்கு. ஐயா மூலமா தான் எல்லாமே கல்யாணம் பண்ணி வச்சது, குழந்தை பிறந்தது, எல்லாமே வீடு சொந்த வீடு கட்டினது ஐயா மூலமா தான் எல்லாமே நடந்தது. எனக்கு நிறைய நடந்திருக்குது. எதை சொல்றது எதை சொல்லக்கூடாதுன்றது தெரியல. உண்மையோட மன தூய்மையோட இங்க வந்து கேட்கறச்ச எல்லாருக்குமே எல்லாமே இங்க கிடைக்குது. எங்களுக்கு அதுதான் பெரிய ஒரு சந்தோஷம். என்னன்னு கேட்டோம்னா, எல்லோரும் வராங்க, ஐயா வந்து போனேன், எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சு கிடைக்குது அப்படின்னு சொல்றதுனால எங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம். அதனால மக்களுக்கு மக்களை வந்து பார்க்குறேன், பேசுறேன். மற்றபடி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பேசுறத அருள் வாக்கணும்னு சொல்றாங்க. அவங்கவுங்க மனசுக்கு என்ன தோணுதோ அது போல சொல்லிக்கிறாங்க. ஆனா இங்க நான் சராசரியா எல்லா மனிதர்கள்கிட்டையும் பேசுற போலதான் நான் பேசுறேன். ஆனா நாங்க கேட்கறச்ச, நான் சொல்றச்ச ஆமான்னு அவங்க சொல்றாங்க. இப்படி நடந்துச்சுன்னா ஆமா சுவாமி அப்படின்றாங்க. அதனால எல்லா இடமும் போயிட்டு வந்தோம், சுவாமி எங்களுக்கு தீர்வே கிடைக்கல அப்படின்னு சொல்ற பட்சத்துல இங்க வந்தா தீர்வு கிடைக்குது. அதே நேரத்துல நான் சொல்லுவேன், இங்க வர்றதுனால மட்டும் உங்களுக்கு தீர்வு கிடைக்காதுமா. இங்க வந்தா இங்க சொல்றத கொஞ்சமாச்சும் உங்க மனசுல ஏத்துட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்காத காரியம்னு ஒண்ணு கிடையாது, கண்டிப்பா நடக்கும். அதே நேரத்துல முதல்ல மனசுக்கு அமைதி எது கிடைக்குதோ இல்லையோ இங்க வந்து போனா மனசுக்கு அமைதி கிடைக்கும். எங்களுக்கு இங்க வந்துதான் எல்லாமே நல்லது நடந்தது. இப்போ சமீபத்துல போன அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு இந்த கால் வராத போயிடுச்சு. எனக்கு இந்த லெப்ட் கால் வராத போயிடுச்சு. 2 பேர் அங்க இருந்து ஆட்டோல இருந்து தூக்கிட்டு தான் வந்தாங்க. என்ன இங்க உட்காந்து யாகம் பண்ற இடத்துல உட்காந்தா ஐயா யாகம் பண்ணிட்டு உள்ள வந்தாங்க. வந்த உடனே சொன்னாங்க, உனக்கு எனக்கு எல்லா இடத்துலயுமே ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. எனக்கு ஐயா சொன்னாங்க, உனக்கு ஆப்ரேஷனே இல்லாம நான் நல்லா ஆக்குறேன், உனக்கு நீ மறுநாளே எழுந்துச்சு நடந்து வருவ அப்படின்னு சொன்னாங்க. அமாவாசை பூஜை வியாழக்கிழமை ஆச்சு. நான் 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கே நாங்க போனோம் ஆஸ்பத்திரிக்கு. ஆப்ரேஷனே இல்லாம இன்னைக்கு என் கால் நல்லா இருக்கு. அது வெள்ளிக்கிழமை நான் வரும்பொழுது நடந்துதான் வந்தேன், நடந்தே வந்தேன். ஆனா இது உண்மை, இது சத்தியம். இது நான் எதிர்பார்க்காத, நான் கால் நல்லா ஆகாது அவ்வளவுதான், ஆப்ரேஷன் போயிட்டா இதோட அவ்வளவுதான் நான் நினைச்சேன். நானு இன்னைக்கு அம்மா புண்ணியத்துல ஐயா புண்ணியத்துல எங்களுக்கு இன்னைக்கு கால் நல்லா, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. காலெல்லாம் இவ்வளவு பெரிய வீக்கம் இருந்தது, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு எல்லாமே இங்க வந்துதான் நான் நல்லது எல்லா நல்லதுமே நடந்தது. நான் அரகோணத்துல இருந்து வரேன். என் பேர் அம்மு. எனக்கு குழந்தை பிறக்கிறது, பையன் பொண்ணுன்ற இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயின்னு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கு என் கல்யாணமும் அம்மா முடிவு பண்ண மாதிரி தான் நடந்தது. குழந்தை பிறக்கிறதோ பொண்ணுன்னு சொல்லி இப்போ எனக்கு பையன் தான் வேணும்னு அம்மாண்ட அடம் தான் முடிச்சுட்டு போனோம். 9 சீமந்தம் முடிஞ்சு வந்து எனக்கு பையன் தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பையனாக 2 பையனா கொடுத்துருக்குறாங்க. நல்ல வாழ்க்கை அம்மாவால எனக்கு கிடைச்சிருக்கு. வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ எங்களுக்கு அருமையான வீடும் இருக்கு. இந்த மாசம் கிரகப்பிரவேசம் பண்ணணும், அதுக்கும் ஐயா தான் வந்து பண்ணணும். குருவால தான் நாங்க இந்த அளவுக்கு நல்லா இருக்கோம். குருவோட வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி அவங்க சொல்படி கேட்டா எல்லாருமே நல்லா இருப்போம். நீங்களும்
பாக்குறவங்களும் வந்து அம்மாண்ட பலனடைங்க. என் வாழ்க்கையில நடந்த எல்லாமே ஒரு விஷயமும் அம்மாவால தான் நடந்திருக்கு. நாங்க நல்லா இருக்கோம். அடி மட்டத்துல இருந்து ஓரளவுக்கு அம்மா மூலியமா நாங்க கொஞ்சம் வளர்ந்து வரோம். எங்களுக்கு அது ரொம்ப பெருமை. அம்மா பரிகாரங்கள்னு எதுவும் இல்ல. நம்ம கையில கிடைச்சது அன்னதானத்துக்காக நம்ம செய்யலாம். அதுதான் இங்க பெரிய விஷயமே. மத்தபடி நீங்க அவ்வளவு கொடுங்க இவ்வளவு கொடுங்க, உங்க வீட்டுல அது இருக்கு இது இருக்கு, நாங்க போய் வந்து பூஜை பண்றோம் செய்யறோம் வாங்க இவ்வளவு பணம் செலவாகணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. நம்ம விருப்பப்பட்டு கூப்பிட்டா ஐயா வந்து வீட்டுல பூஜை பண்ணுவாங்க, அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல. வீடு இல்ல, சுத்தமா நாங்க கூரை வீட்டுல தான் இருந்தோம். இன்னும் சொல்லப்போனா மாட்டு கொட்டா மாடு இருந்த இடத்துலதான் நாங்க போய் வாழ ஆரம்பிச்சேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அம்மாண்ட வந்து படிப்படியா நாங்க சொல்லி நாங்க கேட்டு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இப்ப அருமையா வீடு கட்டி முடிச்சிருக்கோம். இந்த மாசம் கிரக பிரவேசம் வச்சிருக்கோம். கண்டிப்பா நடக்குது. நீங்க நாங்க சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறத விட நீங்க வந்து ஒரு முறை அனுபவிச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்களே அடுத்த முறை சாட்சியா நீங்க வருவீங்க. குறி சொல்ற மாதிரினா சாமி வந்து மத்த இடத்துல ஆடி பாடி சொல்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நார்மலா அம்மா இப்போ நம்ம பேசுற மாதிரியே அவங்க மூலியமா அம்மா பேசுறாங்க. ஐயா சொல்ற ஒரு வார்த்தையும் கண்டிப்பா நடக்கும், நிச்சயமா நடக்கும், நடந்துட்டே இருக்கு. நான் வெம்கோ நகர்ல இருந்து வரேன். அம்மா கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் என் மகளுக்கு திருமணம் நடக்கலன்னு கேட்டுன்னு இருந்தோம். அம்மா வாக்கு சொன்னாங்க திருமணம் நடக்கும். நான் போய் ஜாதகமே பார்க்கலங்க. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்து ஜாதகம் பார்க்கல. ஐயா கிட்ட கொடுத்தோம். இந்த மாப்பிள்ளை தான் அமையன்னு சொன்னாரு. நல்லபடியா திருமணம் நடந்தது. ரெண்டாவது குழந்தை செல்வத்துக்கு கேட்டோம். மகளுக்கு 2 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தது. அம்மாவை கேட்டோம், உனக்கு யார் குழந்தை இல்லைன்னு சொன்னது, குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனடியா பூஜை போடுங்க வீட்டுல அப்படின்னு சொன்னாங்க. பூஜை போட்டாங்க. பூஜை போட்ட உடனே பெண் குழந்தை பிறந்தது. இப்ப 2வது 5 வருஷம் ஆயிடுச்சு குழந்தை நிக்கலன்னு சொல்லிட்டு அம்மாவண்டிய வந்து கேட்டாங்க. கேட்ட உடனே யாரு இல்லைன்னு சொன்னது, குழந்தை பிறக்கும் போ அப்படின்னு சொல்லி கனி கொடுத்தாங்க. கனி கொடுத்த உடனே மறு மாசமே என் பொண்ணு மாசமாயிட்டாங்க. இப்ப 2வது மாசமா இருக்காங்க. ஒரு இடம் ஒண்ணு வாங்கினோம். நாங்க வாங்கினோடனே வீடு கட்டணும்னு ஒரு ஆசை. சரி அது ஒரே தடை. அம்மா கிட்ட வந்து சொன்னோம். அம்மா கிட்ட சொன்ன உடனே வீடு தடையெல்லாம் நீங்கி நல்லபடியா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம். ஆமாங்க. எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. அன்னதானத்துக்கு உங்களால முடிஞ்சது செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பணம் காசெல்லாம் இங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இங்க விசேஷம். துர்கா காளி கோயில்ல விசேஷம். ஒரு இன்ஜினியரிங் நான் வேலை இல்லாமல் இருந்தேன். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் வந்து கேட்டேன். ரெஸ்யூம் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி வேலை இல்லாமல் இருக்கேன். ஃபர்ஸ்ட் போயிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் சொல்லிருந்தாரு. ஈவினிங் அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. அப்போ ஒரு 2 வருஷம் ட்ரைனிங்காக இருந்தேன். அதுக்கு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஐயா இது மாதிரி இருக்கு, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எனக்கு பின்னாடி நிறைய சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. நான் சொன்னேன் எல்லாம் நல்லது நடக்கும், நல்லபடியாக நடப்பேன், நீ போயிட்டு வான்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கும் வந்து நல்ல ஆசீர்வாதத்தில் ஐயாவோட அனுகிரகத்தினால எனக்கு வந்து நல்ல வேலையும் கிடச்சிது. நல்லா இப்போ ஸ்டாஃபாகவும் இருக்கேன் நான். அதுக்கடுத்து வீட்டில் வந்து எங்கள் அம்மா எல்லாமே வழிபாடு எல்லாமே ஐயாவை தான். அதுக்கு எங்கள் அக்காவுக்கு மேரேஜுக்கு இங்கே ஒரு நேர்த்தி கடன் வச்சாங்க, பண்ணோம். அங்கே முடிஞ்சிச்சு. அடுத்து எனக்கு நேர்த்தி கடன் பண்ணாங்க. நாங்களும் ஒரு கோயிலாக போயிட்டு பரிகாரம் எல்லாம் பண்ணோம். அப்புறம் ஐயா ஒரே வார்த்தை சொன்னார், 2 தாலி கயிறு 2 ரெட்டை மாலை எடுத்துன்னு வந்து பண்ணுங்க, தேங்காய் உடைங்க. ஆமாம், எடுத்துன்னு வந்து பண்ணோம். இங்கே எடுத்துன்னு வந்து ஐயா கிட்ட கொடுத்து அம்மா கிட்ட வந்து ரெட்டை மாலை சாத்தணும். அதுக்கு ஒரு தாலி கயிறு வந்து மரத்துல கட்ட சொன்னாங்க. கட்டிட்டு பொண்ணு எத்தனை 30 வரன்னு பார்த்தாங்க. 30 வரன்னு அமையல. இது முடிச்சிட்டு ஒரே வாரத்துலயே எனக்கு வரணும் அமைஞ்சு 7 நாள்ல எனக்கு அமைஞ்சது. நாங்க வண்ணாரப்பேட்டையில இருந்து வரோம். நான் வந்து ரோட் பிளாட்ஃபார்ம்ல துணிக்கடை போட்டிருக்கேன். துணிக்கடை போட்டிருக்கவங்க தான் இங்க வந்து ரொம்ப நாளா அவங்க 10 வருஷமா வராங்க. அவங்க எங்களுக்கு சொல்லிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். முந்திக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல, எங்க கஷ்டம் எல்லாம் இல்ல. முந்திக்கு எவ்வளவோ பரவாயில்ல. பசங்க படிக்கிறாங்க, பிள்ளைங்க பொண்ணும் பையனும் 12வது படிக்கிறாங்க. ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கோம். ரிசல்ட் நல்ல ரிசல்ட் வந்தோடனே எங்களுக்கு நல்ல காலேஜ் வேணும்னு ஐயா கிட்டையும் அம்மாள்கிட்ட நான் வேண்டிட்டு இருக்கேன். ஐயா கிட்டையும் எங்களோட இதை கோரிக்கையா வச்சிருக்கோம். அவனுடைய டிகிரி இதெல்லாம் படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வேலை தான் வேணும்னு ரொம்ப ஒரு இதுவா இருக்கு. நான் ரொம்ப ஒரு வைராக்கியமா இருக்கேன். பொண்ணுக்கு நல்லபடியா ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு 2 வருஷத்துல ஏதாவது பொண்ணுக்கு பார்த்து முடிக்கணும்ன்றது அம்பாள்கிட்டையும் சொல்லியிருக்கோம். அம்பாள்கிட்டையும் பிரார்த்தனையா வச்சிருக்கேன். ஐயா கிட்டையும் சொல்லியிருக்கோம். எல்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுப்பாங்கன்ற ஒரு இதுல நாங்க வார வந்துட்டு இருக்கோம். இனிமேல வருவோம். ஆமா, இல்ல குறி சொல்றலாம் ரொம்ப இது பண்ணி சவுண்டு கொடுத்துட்டு பேசிட்டு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம எப்படி சாதாரணமா பேசுறோமோ அதே மாதிரிதான் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அது கண்டிப்பா நடக்குது, நடக்கும்.
ஜென்ரலா அவர் பேசுறது சொல்றது அப்படி நடக்கும். ஆமா கண்டிப்பா. எங்களுக்கே இது வியாபாரம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவர்கிட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு தான் போனேன். நீ போ, உனக்கு வியாபாரத்தை நான் தருவேன் அப்படின்னாரு. அதே மாதிரி வியாபாரம் நல்ல வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே எங்களுக்கு வியாபாரம் ஆகுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையிலே நாங்க வாரத்துல ஒரு நாளாவது வந்து போகணுன்ற ஒரு இதுல இருக்கோம். இதெல்லாம் வந்து சும்மா போய் இதெல்லாம் வியாபாரத்தை அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதே மாதிரி காசு எங்களுக்கு இவ்வளவு கொடுங்க, நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்ற மாதிரியும் எதுவுமே கிடையாது. நம்மளால முடிஞ்சதை கோயில்ல செய்ய சொல்லி இது பண்ணா எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். நான் அம்பேத்கர் நகர்லேருந்து விங்கோ நகர்லேருந்து வரேன். எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை வந்து ரயில்வே ஜாப் வந்தது. அது வந்து அவர் ட்ரைனிங்லாம் முடிச்சு 2 வருஷம் ட்ரைனிங் பண்ணி எக்ஸாம்லாம் எழுதிட்டாரு. எக்ஸாம் வர நேரத்தில் இந்த தெலுங்கானா பிரச்சனைல அவரோட ஜாப் நின்றுடுச்சு. சைன் போற நேரத்தில் நிறுத்திட்டாங்க, வேலை கிடைக்கல. நான் அப்போ இந்த கோயிலுக்கு வந்தேன், துர்கை அம்மன் கோயிலுக்கு. நான் வந்தப்போ ஐயா சொன்னாங்க, மாமா இப்போ கிடைக்காது உங்க வீட்டுக்காருக்கு, 10 வருஷம் கழிச்சு தான் உங்க வீட்டுக்காருக்கு ஜாப் கிடைக்கும்னு சொன்னாங்க. நானும் சரி 10 வருஷம் பொறுத்து அதுக்கப்புறம் அதே மாதிரி 10 வருஷம் முடிஞ்சு அப்புறம் தான் எங்க வீட்டுக்காருக்கு ஜாப் கிடைச்சிச்சு. ரயில்வேல வேலை செய்யறாங்க இப்போ. திண்ணனூர்ல இருக்காங்க இப்போ. அதுக்கப்புறம் வந்து நான் அவரு எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, அதெல்லாம் சும்மா நீ அதெல்லாம் நம்பாத அப்படின்னாங்க. இல்ல அதே மாதிரி எங்க மாமியார் சொன்னாங்க, எனக்கு 2 பசங்க, அதுல வந்து 2 பையன்தான் பிறக்கும், உனக்கு பொண்ணே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு வந்து நம்பிக்கை இருந்தது. ஐயாண்ட வந்து கேட்டேன், 7 மாசம் அப்ப நான் வயிற்றுல என் பொண்ணு. அப்ப வந்து கேட்டேன், உனக்கு பொண்ணு பிறக்குமான்னு சொன்னாங்க. அதே மாதிரி என் பாப்பா பேரு பூர்ணிமா, ஜாதக பேரு. ஆனா நான் கூப்பிடுறது துர்கான்னு கூப்பிடுவேன். நிறைய பேருக்கு நடக்குது. இப்ப கூட போன வாரம் கூட ஒருத்தங்க ஆவடியில இருந்து வந்து சீமந்தம் பண்ணிட்டு போனாங்க. அம்மாக்கு குழந்தை இல்லாம இருந்து வந்தவங்க போன வாரம் ஆவடியில இருந்து வந்து சீமந்தம் பண்ணிட்டு போனாங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஆமா, அவங்க குழந்தை உண்டானாங்கன்னா அம்மாக்கு 5ஆம் மாசம் வந்து சீமந்தம் பண்ணணும். ஆமா, அவங்க வேண்டிக்கினாக்கா அம்மா அவங்களுக்கு குழந்தை கொடுத்துட்டாங்கன்னா 5 மாசத்துல வந்து அம்மாக்கு சீமந்தம் பண்ணணும். அவங்க வந்து 9ஆம் மாசம் அவங்களுக்கு சீமந்தம் பண்ணணும். சொன்னாங்க ஒரு 5 வருஷம் அப்படி இருந்தவங்க, சில பேருக்கு 6 வருஷம் 10 வருஷம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நிறைய பேர் இங்க வந்தாங்கன்னா அவங்க அத்தனை பேருமே சாட்சி சொல்லுவாங்க. இங்க வந்து எங்களுக்கு குழந்தை பிறந்தது, கல்யாணம் ஆச்சு, அத்தனை பேருமே சொல்லுவாங்க. என்னோட நேம் ராஜகுமாரி. என்னை வந்து நான் லாக்டவுன்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பதான் எங்க பையன் பிறந்திருந்தான். ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்பட்டேன். அப்பதான் ஐயாவை தேடி நான் வந்தேன். வந்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா முன்னேறிக்கிட்டே தான் நான் வந்தேன். ஒரு வாட்டி நான் வந்து கேட்காததுக்கு முன்னாடியே எனக்கு கடை வந்துடும் அப்படின்னு ஐயா வாக்கு கொடுத்தாங்க. இப்ப நல்லபடியா எனக்கு 4 மாசம் ஆகுது கடை வந்து. இதை விட நான் நல்லா இருக்கிறேன். இன்னொருத்தர் மூலியமா எங்க அம்மா அப்பா வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூலியமா எனக்கு தெரியும். நாங்க இங்க வந்தோம். ஐயாவை நம்பி மட்டும்தான் நாங்க வரோம். உண்மையாலுமே வந்தா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். நடக்காம போகவே போகாது. ஐயா கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நம்பணும், அது ஒண்டிதான். நீங்க சொல்லவே வேண்டாம், அவங்களே கூப்பிடுவாங்க. அவங்களே கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க வந்து இது எனக்கு சரி பண்ணி கூட நீங்க கேட்கவே வேண்டாம். அவங்களே அதை சரி பண்ணிட்டு தான் நம்ம கிட்ட கூப்பிட்டு பேசுவாங்களே. ஆமா, நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு உண்மையாலுமே. என் பேர் சரவணன். நான் ஒரு 10 வருஷமா இங்க கோயிலுக்கு இருக்கேன். 10-12 வருஷமா வந்துட்டு இருக்கேன். எனக்கு அம்மா இல்லை. இங்க வந்து பேர் தான் ஐயா மூலமா தான் எல்லாமே கல்யாணம் பண்ணி வச்சது, குழந்தை பிறந்தது, எல்லாமே சொந்த வீடு கட்டினது ஐயா மூலமா தான் எல்லாமே நடந்தது. எல்லாமே எது வந்தாலுமே இங்க ஐயா கிட்ட இது பண்ணி தான் நடக்கும். எனக்கு எல்லாமே கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து குழந்தை பிறந்தது எல்லாமே டோட்டலா ஐயா தான் இது பண்ணாது. அது இல்லாம கல்யாணம் ஒரு 4 வருஷம் குழந்தை இல்லை, ஐயா தான் இது பண்ணாரு. உங்களுக்கு யார் குழந்தை இருக்கு அப்படின்னது. குழந்தை அதே மாதிரி சொன்ன மாதிரியே பையன் பிறந்தான். அவன் பேரும் ஸ்ரீகுமார். ஐயா தான் பேர் வச்சாரு. அது இல்லாம வீடு கட்டணும்னாங்க. ஐயா தான் வீடு வந்து பூமி பூஜை போட்டாரு. வீடும் கட்டி முடிச்சேன். எல்லாமே ஐயா தான் காரணம் எனக்கு. பரிகாரம்லாம் பெருசா இங்க எதுவும் இல்லை. வந்து ஐயாவை நம்பி அம்மா நம்பி வந்தாவே போதும், எல்லாமே நடக்கும். இங்க மெயினானது அன்னதானம் தான், பூஜை தான் இங்க. அதே மாதிரி பெருசா மற்ற கோயில் மாதிரிலாம் இங்க இல்லை. உண்மையா அந்த அம்மா நம்பி வந்தா கண்டிப்பா காப்பாத்துவாங்க. எங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க தான் எல்லாமே. இப்போ வரைக்கும் எங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஐயா இது மாதிரி உடம்பு சரியில்லைனா சரியா போயிடனா சரியாயிடும். அந்த அளவுக்கு நடந்திருக்கு எங்களுக்கு. எனக்குன்னு இல்லை, எங்க வீசையில மாமியார், எங்க டோட்டலா எங்க சின்ன மாமியார் எல்லாமே டோட்டலா எங்க ஃபேமிலியே ஐயா கிட்ட கேட்காம எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டோம். அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல வழிகாட்டி, நல்ல ஒரு குரு அவர் தான் எங்களுக்கு. கண்டிப்பா நம்பிக்கை இல்லாமலாம் அவ்வளவு சீக்கிரத்துலாம் ஒரு நாள் 2 நாள் ஏமாத்தலாம். கண்டினியூஸாலாம் இது யாரும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்பிக்கையான இருக்கிறனால தான் இவ்வளவு பேர் வராங்க. காசு கொடுத்து இது பண்றதுலாம் வேற. இங்க
காசுலாம் இங்க இதுவே இல்லை. உண்மையா நம்பி வந்தா அந்த அம்மா கண்டிப்பா காப்பாத்திருக்காங்க. நான் பார்த்திருக்கேன், லைவா பார்த்திருக்கேன், நான் வந்திருக்கேன் இங்க. எனக்கு நிறைய நடந்திருக்குது. எதை சொல்றது எதை சொல்லக்கூடாதுன்றது தெரியல. ஆனா ஒண்ணு உண்மையாவே சொல்ல போனா, ஃபர்ஸ்ட் இந்த அம்மாவுக்கு வந்து நான் துர்கை அம்மனுக்கு 1979 அம்மனுக்கு வந்து ராகு காலத்துல விளக்கு போட்டேன் பாருங்க. 63 வாரம் விளக்கு போட்டேங்க நான். ஃபர்ஸ்ட் ஜெயம் லவ் மேரேஜ். நான் உண்மையை பேசுறேங்க அம்மா சன்னதியில. அதுக்கப்புறம் நல்லபடியா இருக்கிறேங்க இன்ன வரைக்கும். 43 வருஷம் ஆச்சுங்க. 4 பொம்பளை பிள்ளைய பெற்றேன். 4ம் நல்லா இருக்குதுங்க. இன்னைக்கு 4 பொண்ணுமே இங்க வந்திருக்கிறாங்க அம்மா சன்னதியில. நல்லா இருக்காங்க. அம்மா அண்ணா பிள்ளைங்களுக்கு உயிர், எனக்கும் உயிர். எங்க வீட்டுக்காரர் மட்டும் முன்னாலாம் நம்ப மாட்டாரு. ஆனா இப்போ வந்து வழிக்கு வந்துட்டாரு. எல்லாருமே மருமகன்ல இருந்து பொண்ணுங்கள்ல இருந்து நானும் அம்மாவே சரணன்றதுனால அவரும் வந்து குறைஞ்சது 80 மடங்கு அம்மாவை தேடி அவரும் வர ஆரம்பிச்சிட்டாரு. மெயினா வந்து இந்த கோயில்ல வந்து அன்னதானம் வர மக்களுக்கு, எந்த மக்களா இருந்தாலும் சரி, என்ன வியாதியா இருந்தாலும் சரி, என்ன செய்வன கோளாறா இருந்தாலும் சரி, அது எந்த அளவுல பின்னி நீங்குதுன்றதே தெரியாதுங்க. இந்த சன்னதியில் வந்தாவே தானாவே அது போயிடும். இதுதான் உண்மையான வாக்கு. எனக்கு நடந்த சம்பவங்கள்லாம் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்குலாம் நான் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுகிறேன். ஆனா எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் போனாலும் நின்னாலும், துர்காம்மா முன்னாடி போ, இந்த காரியத்தை ஜெயமாக்கி கொடு, இதை நடத்தி கொடுமா, உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு தான் கேட்பேன். நான் இன்ன வரைக்கும் அப்படிதான் கேட்டுங்கிறேன். அம்மா ஜெயமா நடத்தி தான் கொடுத்துக்கிறாங்க. அதனால வந்து அம்மாவை நம்பணுங்க. யாருமே கெட்டவங்களே கிடையாதுங்க. கெட்டவும் போக மாட்டாங்க, கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க. கெட்டவங்களா இருந்தாலும் நல்லா ஆயிடுவாங்க அம்மா சன்னதியை காலை மெரிச்சாவே. இது சத்தியமான வாக்கு. இதுதான் உண்மை. கொச்சிருப்பு பொல்லாங்க இங்க நெருங்க முடியாது. அம்மா வேண்டாம் நெருங்க முடியாதுங்க. சத்தியமான வாக்குங்க இது. எனக்கு கடை இல்லாம போயிடுச்சு 1.5 வருஷமா. நான் அலையாத இடம் இல்ல. அதுக்கப்புறம் ஐயா சொல்லிதான் எங்களுக்கு நாங்க இப்ப உட்காந்துருக்க இடமே கிடைச்சது. எம்சி ரோட்ல நான் வியாபாரம் பண்ணி இருக்கிறேன். கிட்டத்தட்ட 30-32 வருஷமா வியாபாரம் பண்ணியிருக்கேன். ஐயா சொல்லிதான் அந்த இடமே எங்களுக்கு கிடைச்சது. அந்த இடம் கிடைச்சது பெருமை இல்ல, அது பர்மனண்டா எங்களுக்கு கிடைச்சது. நாங்க போற இடம் நீங்களே உட்காந்துக்கலாம்னு கவர்மெண்ட் அங்கீகார போர்டே வச்சிருச்சு எங்களுக்கு. நான் முக்கியமா எல்லா நல்லது நடந்ததும் நான் ஐயா கிட்ட வந்துதான் எங்களுக்கு நல்லது நடந்தது. இன்னைக்கு நாங்க ஒரு வேளை சோறு திங்கிறோம்னா ஐயாவோட தான் நாங்க திங்கிறோம். ஆனா இங்க இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப நானு எல்லா பலனுமே நான் அடைஞ்சிருக்கிறேன் நானு. ஆனா இப்ப முக்கியமா இந்த காலு போன மாசத்துல இந்த காலுக்காக முக்கியமா ஐயா சொன்னாங்க, இப்ப நான் நடந்து வரேன், காலு கொஞ்சம் கூட வழி இல்ல. நான் எல்லா வேலையுமே நான் செய்யறேன். நான் நிக்கிறேன், எல்லா வேலையுமே வீட்டுல இருக்க வேலைங்க எல்லாமே நான் செய்யறேன். விறுவிறு நடந்து போறேன், நடந்து வரேன், ஓடுறேன், எல்லாமே நான் செய்யறேன். நான் இன்னைக்கு எல்லாமே நான் பண்றேன். அம்மா புண்ணியத்துல ஐயா புண்ணியத்துல. ஐயா சொன்ன ஒரே வாக்குதான், உனக்கு ஆப்ரேஷனே இல்லாம கால் நல்லா ஆக்குறனாங்க. அதே மாதிரி நல்லா ஆக்கிட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் ஹார்ட் பேஷண்ட். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் பேஷண்ட். ஆஞ்சியோ பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்ட்டாங்க. உடனடியா பண்ணி ஆகணும்ட்டாங்க. நாங்க ஐயா கிட்ட வந்து நாங்க சொன்னோம், ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க ஆயிட்டு. எங்க வீட்டுக்காரங்க சொன்னாரு, உங்களுக்கு ஆப்ரேஷனே இல்லாம கத்தியே படாம உங்களுக்கு நான் மருந்து மாத்திரையிலே குணமாக்குறேன். நாங்க அதே மாதிரி 5 வருஷமா அவருக்கு ஆப்ரேஷன்லாம் இல்ல, மருந்து மாத்திரைலாம் குணமாகின்னு இருக்கு. அதே மாதிரி மாத்திரை ஐயா நான் 10 மாத்திரை 20 மாத்திரை போடுறேங்க, என்னால முடியலங்க ஐயா அப்படின்னாரு. உங்களுக்கு அந்த மாத்திரையும் நான் கம்மி ஆக்குறேன்னாரு. அந்த மாத்திரையும் கம்மி ஆகி போச்சு. 10-12 மாத்திரை இருந்தது, இன்னைக்கு 5 மாத்திரை எடுத்து வந்து விட்டாங்க. ஆனா இந்த ஐயா சொல்ற வாக்கு எதுவுமே பொய் கிடையாது. எதுவுமே பொய் கிடையாது. ஏன்னா மத்தவங்களுக்கு எப்படி, ஆனா எங்களுக்கு இந்த இடம் தான் எங்களுக்கு இதுவே. ஐயா தான் எங்களுக்கு எல்லாமே. எனக்கு பெத்த தாய் தகப்ப எல்லாமே சொல்ல போனா எங்க ஐயா தான் எங்களுக்கு.